எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி சம்மந்தமாக பார்த்துன்னு வந்துன்னு இருக்கோம். அதில் இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரௌசர் விசஸ் சர்ச் இன்ஜின் இதுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கும் சைபர் செக்யூரிட்டிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுட் பிரிண்டிங் அப்படின்னு ஒரு வகுப்பு பார்த்துருக்கோம். அதாவது தகவல் சேகரிப்பு அப்படின்ற வகுப்பு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வகுப்புக்கு அடுத்து இது பார்த்தே ஆகணும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகுப்பு இருக்குது. அதுக்கு இது கண்டிப்பாக பார்த்தா தான் அடுத்த வகுப்புக்கு பயன்படும். அதனால் இதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்த வகுப்பு பயன்படும்ன்றதுனால இதை பார்க்க போகிறோம். சரி, இப்போ நீங்கள் எல்லாருமே பெரும்பாலும் இப்போ இந்த வீடியோவை பெரும்பாலானவங்க லேப்டாப்பில் இது மொபைலில் பார்த்துட்ருப்பீங்க. சில பேர் மட்டும் லேப்டாப்பில் பார்த்துன்னு இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்க, இப்போ உங்கள் ஃபோன்லேயோ உங்கள் லேப்டாப்லேயோ என்ன ப்ரௌசர் இருக்கலாம் அப்படின்னா க்ரோம் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தால் ஃபயர்ஃபாக்ஸ்னு ஒன்று இருக்கும். அப்படி இல்லாட்டி உங்களுடைய ஃபோன் எந்த ஃபோன் இருக்கோ, இப்போ சாம்சங் அப்படின்னா சாம்சங் தனியாக அவங்களே ஒரு ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஆப்பிள் iOS ஃபோன்னால் அவங்க அதுக்கு தனியாக ஒரு ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆண்ட்ராய்டு ஓஎஸ்னால் அதில் ஒரு ப்ரௌசர் இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்சங் அதாவது ஆப்பிள் ஃபோன் வந்தால் அதில் சஃபாரின்னு ஒரு ப்ரௌசர் இருக்கும். சரிங்களா? இதே நீங்கள் மடிக்கணினி லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அதில் டிஃபால்ட்டாகவே என்ன இருக்கும் அப்படின்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌசரை மாற்றிட்டாங்க. சரிங்களா? மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் EDGE அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ப்ரௌசர். இந்த ப்ரௌசர்னால் என்ன? அதாவது நிறைய பேருக்கு குழப்பம் வர்றது என்ன அப்படின்னா கூகுள் அப்படின்ற கம்பெனி ப்ரௌசரும் வச்சுருக்காங்க, சர்ச் இன்ஜினும் வச்சுருக்காங்க. அதனால தான் எல்லாருக்கும் குழப்பமே வருது. அதில் தெளிவாயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌசர்னால் என்ன, சர்ச் இன்ஜின்னா என்னன்னு புரிஞ்சிடும். இப்போ நான் ப்ரௌசர் பேரெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா? இந்த ப்ரௌசர்லாம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா இப்போ நம்ம கிளாசி ஐடி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டரை கணினியில் சொல்லித்தரக்கூடிய ஒரு கல்வி சம்பந்தமான இதை நடத்திட்டு வரோம். இப்போ நமக்குன்னு ஒரு இணையதளம் இருக்கும் இல்லைங்களா? அது classicitacademy.com இருக்கலாம், இல்லை classicitacademy.in blogspot.com பிளாகாக இருக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு கிளாசி ஐடி அகாடமியினுடைய வெப்சைட் நேம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. classicitacademy.com அப்படின்னு தெரியுது அப்படின்னா அப்படி தெரிகிற அட்ரஸை நீங்கள் ப்ரௌசரில் அட்ரஸ் பார்னு மேலே இருக்கும். அங்கே அந்த வெப்சைட் நேமை நீங்களே டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்து அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே இருக்கிற டீட்டெயில் எல்லாம் பார்க்கறது தான் என்ன அப்படின்னா ப்ரௌசர். இது நம்ம தமிழில் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வலைதள நோக்கி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். வலைதள நோக்கினா வலைதளம்னா இப்போ அதாவது வெப்சைட் இருக்கு இல்லைங்களா? classicitacademy.com இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு தெரிஞ்ச வெப்சைட், அந்த வெப்சைட்னுடைய பேஜஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? பக்கம், அந்த பக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ வலைப்பக்கம் நோக்கினும் வச்சுக்கலாம், இல்லை வலைதளம் நோக்கினும் வச்சுக்கலாம் ப்ரௌசர்னால். சரிங்களா? நம்மளுக்கு அந்த வெப்சைட் நேம் தெரியணும். நமக்கு அந்த வெப்சைட் நேம் தெரியலை. ஆனால் நமக்கு இப்போ இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமாக தமிழில் எடுக்கக்கூடிய வகுப்புகள் சம்மந்தமாக தகவல்கள் தெரியணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் அப்படி சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு தகவல் தெரியணும். அந்த தகவலை நீங்கள் தெரியாத ஒரு தகவலை தேடி அதுக்கான வெப்சைட்டை கண்டுபிடிக்கணும்னா அப்போ தான் நம்ம சர்ச் இன்ஜினுக்கு போகிறோம். சரிங்களா? இப்போது சர்ச் இன்ஜின்னா என்ன அப்படின்னா தமிழில் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். தேடு பொறி. நம்மளுக்கு ஒரு தகவல் தேவை, ஆனால் அது எந்த வெப்சைட்டில் இருக்குதுன்னு நமக்கு தெரியல அப்படின்னா அப்போ தான் நம்ம எதில் போய் தேடுவோம்னா சர்ச் இன்ஜினில் தேடு பொறியில் போய் தேடுவோம். சரிங்களா?
இதே ஒரு வெப்சைட்னுடைய பேரே நமக்கு தெரியுதுன்னா, நேரா அந்த பெயரை வந்து நம்ம அந்த தலைப்பில அட்ரஸ் பார்ல ஓகேங்களா? அந்த முகவரி போடுற இடம் இருக்கு இல்லைங்களா? வெப்சைட் அட்ரஸ் அங்கே போயிட்டு டைப் பண்ணி பார்த்துடலாம். அப்படி வெப்சைட்னுடைய நேம் தெரியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த சர்ச் என்ஜினில் தான் நம்ம சர்ச் பண்ணுவோம். அந்த மாதிரி என்னென்ன சர்ச் என்ஜின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் அப்படின்னு கூகுள் கம்பெனிதே ஒரு சர்ச் என்ஜின் இருக்குது. அதாவது குரோம் அப்படின்றது ப்ரௌசர், சர்ச் என்ஜின் அப்படின்றது தனியாக இருக்குது கூகுள். சரிங்களா? முதல்ல கூகுள் வந்து சர்ச் என்ஜின் தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களே ப்ரௌசரை கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி அந்த சர்ச் என்ஜினை மற்ற ப்ரௌசரில் தான் எல்லோரும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து யாஹூ அப்படின்னு ஒரு சர்ச் என்ஜின் இருக்குது. அடுத்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனி பிங் பிஐஎன்ஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் டக் கோ அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய சர்ச் என்ஜின்ஸ் தேடினே போனால் நிறைய வருது. ஓகேங்களா? நீங்கள் வந்து டைப்ஸ் ஆஃப் சர்ச் என்ஜின்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரும். நம்ம வேணாலும் அதுக்கேற்ற மாதிரி தனியாக ஒரு வீடியோ கூட மேக் பண்ணலாம். சரிங்களா? என்னென்ன மாதிரி சர்ச் என்ஜின் இருக்குது, அதெல்லாம் எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதும் தனியாக ஒரு வீடியோ வேணால் கூட போடலாம். சரிங்களா? இதுதான் சர்ச் என்ஜின். இந்த சர்ச் என்ஜினில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதோ ஒரு தகவல் நம்ம தேடணும். சரிங்களா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு சைபர் செக்யூரிட்டி இன் தமிழ் அப்படின்னு தேடுறோன்னு வச்சுக்கோங்க. அப்படி தேடணுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, எங்கெல்லாம் அந்த வார்த்தை இருக்கோ, எந்தெந்த வெப்சைட்டில், யூடியூப்பில் எந்தெந்த வீடியோக்கு டைட்டிலில், டிஸ்கிரிப்ஷனில், இல்லைனா வெப்சைட்டினுடைய டைட்டிலு, வெப்சைட்டினுடைய பேஜு, இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் அது என்ன பண்ணணுன்னா, இந்த சர்ச் என்ஜின் வெப்சைட்டுக்கு உள்ளே போயிட்டு ஒரு வரியாக ஒரு வார்த்தையாக படித்து சைபர் செக்யூரிட்டி இன் தமிழ்ன்ற வார்த்தை எங்கே இருக்கோ அந்த வெப்சைட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வரிசை பண்ணோம். இதுதான் சர்ச் என்ஜின் பண்ணக்கூடிய வேலை. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌசருக்கும் சர்ச் என்ஜினுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ரௌசர்னால் வலைதள நோக்கி இல்லைனா வலைப்பக்க நோக்கின்னு வச்சுக்கலாம். சர்ச் என்ஜினாக வந்து பார்த்திங்கன்னா தேடுபொறி. ஒரு இணைய பக்கத்தினுடைய அட்ரஸ் தெரியும் போது நம்ம ப்ரௌசரில் அப்படியே டைப் பண்ணி அந்த இணைய பக்கத்துக்கு உள்ளே இருக்கிற தகவல்களை பார்க்கலாம். நமக்கு எந்த இணைய பக்கத்தில் நம்மளுக்கு தேவையான தகவல்கள் இருக்குது அப்படின்ற தெரியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சர்ச் என்ஜினுக்குள்ளே போயிட்டு அந்த விஷயங்களை நம்ம சர்ச் பண்ணி தேடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு தேவையான அந்த வெப்சைட்டை பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா சில தகவல்கள் ஒரு 4-5 வெப்சைட்டில் கூட இருக்கலாம். சரிங்களா? இந்த படிக்கும்போது நம்ம தேடி படிப்போம். சரிங்களா? ஒருத்தர் ஒரு மாதிரி எழுதியிருப்பாங்க. சரிங்களா? சரி, அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிச்சா பிடிக்கலையா, இல்லை நான் சொன்ன தகவல் தெரிஞ்சிச்சா தெரியலையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.